அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சஜிதத்து ஷுக்குர், நன்றி செலுத்தும் விதமாக செய்யக்கூடிய சஜிதா செய்வது பற்றியும் அதனுடைய முறைகளை குறித்தும் நான் உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகிறேன். நம்முடைய வாழ்நாளில் ஏதேனும் சந்தோஷமான நிகழ்வு ஏற்படும் போது இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக செய்யக்கூடிய சஜிதாவிற்குத்தான் சஜிதத்து ஷுக்குர் என்று சொல்லப்படும். நன்றி செலுத்தக்கூடிய சஜிதா. இந்த சஜிதாவை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு காரியம் இலகுவாக நடந்தால் அல்லது ஒரு விஷயம் நற்செய்தியாக சொல்லப்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சஜிதா செய்வார்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹாக்கிம் அஹமதில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வெளியேறி சென்றார்கள். நானும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். அவர்கள் ஒரு பேரைத்தன் தோட்டத்திலே நுழைந்து சஜிதா செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை கைப்பற்றி விட்டானோ என நான் பயப்படக்கூடிய அளவுக்கு நீண்ட நேரம் சஜிதா செய்தார்கள். நான் அவர்களை பார்ப்பதற்கு அருகில் வந்தேன். அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்தி, அப்துர் ரஹ்மானே, உனக்கு என்ன நேர்ந்தது என கேட்டார்கள். நான் பயந்த விஷயத்தை அவர்களிடத்தில் கூறினேன். அவர்கள் கூறினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு கூறினார்கள், நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லட்டுமா? நிச்சயமாக அல்லாஹ் உமக்கு கூறுகிறான், உன் மீது யார் ஸலவாத்து சொல்லுகிறாரோ அவர் மீது நான் அருள் புரிகிறேன். உன் மீது யார் சலாம் சொல்லுகிறாரோ அவர் மீது நான் சாந்தி அளிக்கிறேன் என்று சொன்னார்கள். இதை கேட்டதும் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் சஜிதா செய்தேன் என்று கூறினார்கள். ஆக நமக்கு ஏதேனும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி நம்மை அடைகிற பொழுது நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி உடனடியாக அந்த இடத்திலேயே நாம் சஜிதா செய்ய வேண்டும். இந்த சஜிதா செய்வதற்கு வுது என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆக இந்த சஜிதாவை நாம் அப்படியே செய்து கொள்ளலாம். தக்பீர் கூறி ஒரு சஜிதா செய்ய வேண்டும். அந்த சஜிதாவின் போது சுப்ஹான ரப்பியல் அலா என்று தொழுகையிலே கூறுவதை போன்று கூற வேண்டும். மேலும் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி என்றும் சொல்லலாம். சஜித வஜ்ஹிய லில்லதி ஹலகஹு வ ஷக்க ஸமஅஹு வ பஸரஹு பிஹவ்லிஹி வ பிகுவத்திஹி என்ற இந்த துஆவையும் நாம் ஓதிக்கொள்ளலாம். ஆக நமக்கு ஏற்படக்கூடிய கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான செய்தி நமக்கு வந்துவிட்டால் இந்த சஜிதாவை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சந்தோஷமான நிகழ்வில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.